தமிழக அரசியல் களம் இப்போது விசிக, திமுக, தவேக என்ற முக்கோண புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க, தலைவர்களின் வார்த்தை யுத்தங்களும் கூட்டணி குழப்பங்களும் உச்சகட்ட விறுவிறுப்பை எட்டியுள்ளன. சோஃபா வந்தவுடன் சிலர் திமுகவை உதறிவிட்டு சென்றுவிட்டனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். இந்த நிலையில் திமுகவின் இத்தகைய விமர்சனங்கள் வெறும் ஆற்றாமையின் வெளிப்பாடு என தெரிவித்த விசிகவின் வன்னி அரசு, அவதூறுகள் தொடர்ந்தால் திமுகவுக்கு தகுந்த பதிலடி தரப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இது ஒருபுறம் இருக்க, திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கும் வகையில் அமைந்த திருமாவளவனின் பேட்டிதான் தற்போது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், தவேக அமைச்சரவையில் சேர்ந்தவுடனே முழுமையாக தவேக கூட்டணியில் இணைந்து விட்டதாக அர்த்தமில்லை என குறிப்பிட்டார். கடந்த 1ஆம் தேதி கூட்டணி அமைக்க முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தவில்லை என்றும், அங்கு நடந்தது தோழமை கட்சிகளின் கூட்டம் மட்டும்தான் என்றும் கூறினார். தற்போது திமுக கூட்டணியில் இருப்பதாகவே உணர்வதாகவும், தவேக தலைமையில் அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டணி இன்னும் அமையவில்லை என்றும் அவர் பேசினார். ஏற்கனவே தவேக ஆட்சி அமைந்ததில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று திருமா கூறியிருந்த நிலையில் தவேகவினர் கடும் கொந்தளிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இச்சூழலில் தற்போது மீண்டும் திமுகவை ஆதரித்தும் தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சிக்கும் வகையிலும் பேசி வரும் திருமாவளவனுக்கும் வன்னியரசுக்கும் இடையே முட்டல் மோதல் பகிரங்கமாக தொடங்கியுள்ளதா? திமுகவை நோக்கி வன்னியரசு பாய்ந்ததும், அதற்கு முரணாக திருமாவளவன் திமுகவுக்கு ஆதரவாக பேசியதும் விசிகவுக்குள் ஒரு பனிப்போரை உருவாக்கியுள்ள நிலையில், திருமாவளவனின் தோழமை கூட்ட விளக்கத்திற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்திருக்கிறார். திருமாவளவன் வார்த்தை விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது என்று சாடியுள்ள மாணிக்கம் தாக்கூர், தவேக தலைமையில் இன்னும் கூட்டணி அமையவில்லை என்று கூறுவதெல்லாம் ஏற்புடையது அல்ல என்றும், தவேக அமைச்சரவையில் சேர்ந்து ஆட்சியில் பங்கு பெற்றாலே அது அதிகாரப்பூர்வமான தோழமை நிலைப்பாடுதான் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். தவேக தலைமையில் கூட்டணி அமையவில்லை, நடந்தது தோழமை கட்சிகளின் கூட்டம்தான் என்ற திருமாவளவனின் வாதத்தை காங்கிரஸ் தரப்பு இப்படி பகிரங்கமாக மறுத்துள்ளது. இந்த நிலையில் விசிகவுக்குள் வெடித்துள்ள உட்கட்சி மோதல் அப்படியே தவேக முகாமுக்குள்ளும் வெடிக்க ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக விசிகவை தவேக கூட்டணிக்குள் கொண்டு வந்து பெரிய அரசியல் வியூகம் வகுத்த தவேகவின் முக்கிய புள்ளியான ஆதவ் அர்ஜுனாவை மீண்டும் கடுமையாக கண்டித்திருக்கிறாராம் விஜய். தேவையில்லாமல் வேலை பார்த்து நிம்மதியில்லாமல் ஆட்சியை நடத்த வழிவகுத்து விட்டாய். இனியும் இது தொடர்ந்தால் நீயும் உனது பழைய பாசத்தில் திருமா அவர்களுடனேயே இணைந்து செயல்படு என விஜய் மிக காரசாரமாக கண்டித்திருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. உதயநிதியின் சோஃபா மாடல் விமர்சனம், வன்னியரசின் விரக்தி பதில், திருமாவளவனின் தோழமை கூட்ட விளக்கம், அதற்கு மாணிக்கம் தாக்கூர் கொடுத்த பதிலடி மற்றும் ஆதவ் அர்ஜுனா விஜய் இடையிலான மோதல் என தமிழக அரசியல் களம் மிக தீவிரமான போர்க்களமாக மாறியுள்ளது.